ஓம் சாந்தி 15/12/2024. இன்றைய முரளியின் முக்கிய சாரம். அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 28/2/2003 மதுபன். தலைப்பு: சேவையின் கூடவே இப்போது முழுமை ஆவதற்கு திட்டம் போடுங்கள். கர்மாதீத் நிலை அடைய ஆர்வம் வையுங்கள். இன்று சிவத்தந்தை தனது சாலிகிராம் குழந்தைகளோடு தனது மற்றும் குழந்தைகளின் அவதார நன்னாளை கொண்டாட வந்துள்ளார். இந்த அவதார தினம் எவ்வளவு அதிசயமானது! தந்தை குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தந்தைக்கும் பன்மடங்கு வாழ்த்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நாலாபுறம் குழந்தைகள் குஷியில் உள்ளனர். ஆஹா பாபா, ஆஹா, நாம் சாலிகிராம் ஆத்மாக்கள் உங்களுக்கு பிறந்த நாளான இந்த நாளையே நினைவார்த்தமாக துவாபர யுகத்திலிருந்து இன்று வரையிலும் கொண்டாடி வருகின்றனர். பக்தியும் பாவனையில் குறைந்ததல்ல, ஆனால் பக்தர்கள் தான் குழந்தைகள் அல்ல. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் கல்பத்தில் ஒரு முறை அவதார தினத்தை கொண்டாடுகின்றீர்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் விரதம் வைக்கிறார்கள், விரதம் வைப்பார்கள், விரதம் எடுப்பார்கள். நீங்கள் ஒரே ஒரு முறை விரதம் மேற்கொள்கின்றீர்கள். உங்களை பார்த்தே அவர்களும் பின்பற்றுகிறார்கள். ஆனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மகிமையில் வேறுபாடு உள்ளது. பாண்டவர்கள் முழு தூய்மைக்கான விரதம் எடுத்தீர்களா? பிரம்மச்சரியத்தில் இருப்பது மட்டும் போதுமானதா? பிரம்மச்சரியம் என்பது அஸ்திவாரம். ஆனால் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, அதோடு மேலும் 4 உள்ளது. 4லும் விரதம் எடுத்தீர்களா? 1 மட்டும் எடுத்தீர்களா? சோதனை செய்யுங்கள். கோபம் கொள்ள அனுமதி உள்ளதா, இல்லையா? அப்போது சிறிதளவு கோபம் கொள்ள வேண்டியதுள்ளதல்ல. அவ்வப்போது பாண்டவர்கள் கூறுங்கள், கோபம் கொள்ள வேண்டும் தானே? சரி, பாப்தாதா பார்க்கிறார். கோபத்தின் நண்பர்கள் உள்ளனர். பெரிய பூதத்தை தியாகம் செய்துவிட்டீர்கள். குடும்பத்தில் உள்ள தாய்மார்களுக்கும் பெரிய குழந்தைகள் மீது கூட அவ்வளவு அன்பு இருப்பதில்லை, மோகம் இருப்பதில்லை. ஆனால் பேரன் பேத்திகள் மீது மிகுந்த அன்பு உள்ளது. சின்ன சிறிய குழந்தைகள் மீது அவ்வளவு அன்பு உள்ளது. அவ்வாறே இங்கும் குழந்தைகளுக்கும் பெரிய பூதங்களான 5 விகாரங்கள் மீது அன்பு குறைந்ததல்ல என்பதை பாப்தாதா பார்க்கின்றார். ஆனால் இந்த பூதங்களின் குழந்தை குட்டிகள் மீது, சின்ன சின்ன அம்சம் மீது சிறிதளவு அன்பு உள்ளது. சில சமயம் அன்பு ஏற்படுகிறது தானே என்று தந்தை கேட்கின்றார். மேலும் தூய்மை என்பது பிராமணர்கள் ஆகிய உங்களுக்கு மிகப்பெரியதிலும் பெரிய அலங்காரம். எனவே உங்களுடைய படங்களுக்கு எவ்வளவு அலங்காரம் செய்கிறார்கள்! மேலோட்டமான தூய்மை அல்ல, சம்பூர்ண தூய்மை. எங்கள் வாழ்வில் மிகப்பெரிய சொத்து ராயல்டி. எனவே பக்தர்களும் ஒரு நாள் தூய்மைக்கான விரதம் கையாளுகிறார்கள். மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் சங்கல்பம் வைக்கிறீர்கள், நல்ல சங்கல்பம் வைக்கிறீர்கள். ஆனால் பிறகு என்ன ஆகிறது? எண்ணம் ஏன் பலவீனமாகிறது? விரும்பவில்லை, விரும்புகின்றீர்கள். பாபாவிடமும் அன்பு அதிகம் உள்ளது. பாபாவிடம் குழந்தைகளுக்கு அன்பு அதிகம் உள்ளது. அன்பு என்று கூறினாலே அனைவரும் கையை உயர்த்துகின்றார்கள். 100% என்ன? 100% விட அதிகமான அன்பு உள்ளது. தந்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். அன்பில் அனைவரும் வெற்றியே. ஆனால் என்ன? ஆனால் என்பது இல்லையா? ஆனால் என்பது வருகிறதா? இல்லையா? பாண்டவர்களுக்கு இடையிடையே ஆனால் என்பது வருகிறது. இல்லை என்று கூறவில்லையே. அப்படியானால் ஆம் என்றுதானே பொருள். பாப்தாதா பெரும்பான்மையான குழந்தைகளிடம் பார்த்தார். உறுதி பலவீனம் அடைய ஒரு காரணம், ஒரே ஒரு வார்த்தை சிந்தியுங்கள். அந்த ஒரு வார்த்தை என்ன? இது நான் என்னும் மகந்தைத்தான். அதற்கு முடிவு கட்டுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். வரதானம்.
எல்லைக்கப்பாற்பட்ட ராயல் ஆசைகளில் இருந்து விடுபட்டு சேவை செய்பவராகி தன்னலமில்லா சேவாதாரியாகுக. ஸ்லோகன்: வாக்குறுதிகளை கோப்புகளில் சேர்த்து வைக்காமல் செய்து முடித்து காண்பியுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தூய்மை என்ற பாடத்தை பற்றி தந்தை கூறுகின்றார். அதனை பற்றி பார்ப்போம். தூய்மை என்பது பிராமணர்களாகிய உங்களுக்கு மிக பெரியதிலும் பெரிய அலங்காரம். எனவே உங்களுடைய படங்களுக்கு, அதாவது சித்திரங்களுக்கு எவ்வளவு அலங்காரம் செய்கின்றார்கள். இது தூய்மையின் நினைவார்த்தமான அலங்காரம். தூய்மை சம்பூரண தூய்மை, மேலோட்டமான தூய்மை அல்ல. சம்பூர்ண தூய்மை உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்து, ராயல்டி, தனித்தன்மை, பர்சனாலிட்டி. எனவே பக்தர்களும் ஒரு நாள் தூய்மைக்கான விரதம் கையாளுகிறார்கள். அது உங்களை பின்பற்றியே செய்கிறார்கள். இரண்டாவது, அன்ன ஆகாரத்திலும் விரதம் கையாளுகிறார்கள். அதுவும் அவசியமாகின்றது. ஏன்? பிராமணர்களாக நீங்களும் அன்ன ஆகாரத்தில் உறுதியான விரதம் கடைபிடித்தீர்கள். மதுவன் செல்ல படிவம் நிரப்பும் போது உணவை பற்றி நிரப்புகின்றீர்கள். உணவில் தூய்மை உள்ளதா? நிரப்புகின்றீர்கள் தானே. அன்ன ஆகாரத்தில் தூய்மையை உறுதியாக கடைபிடிக்கின்றீர்களா? உறுதியா அல்லது அவ்வப்போது அலட்சியமா? இரட்டை அயல்நாட்டவர்கள் இரட்டை உறுதியா அல்லது சில சமயம் தொய்வடைந்து பரவாயில்லை, இன்று சாப்பிடலாம் என்று சாப்பிட்டு விடுவீர்களா? சிறிது அலட்சியம் வந்து விடுகிறதா? இல்லையா? உணவில் தூய்மை முழுமையாக உள்ளதா? எனவேதான் பக்தர்களும் உணவில் விரதம் கையாளுகிறார்கள். மூன்றாவது விரதம் கண் விழிப்பதில். இரவில் கண் விழிக்கின்றனர். பிராமணர்களாக நீங்களும் அறியாமை என்ற உறக்கத்தில் இருந்து விழிக்கும் விரதம் எடுக்கிறீர்கள். இடையிடையே அறியாமை உறக்கம்தான் பின்பற்றுகின்றார்கள். எப்போதாவது அறியாமை, பலவீனம், சோம்பல், அலட்சியம் என்னும் உறக்கம் வருவதில்லையோ? இடையிடையே கண்ணை கட்டுகிறதா? அமிர்த வேளையில் கூட சிலர் தூங்கி விழுகிறார்கள். ஆனால் நமது நினைவார்த்தமாக பக்தர்கள் என்னவெல்லாம் காப்பி செய்கிறார்கள். என்ன ஆனாலும் விரதத்தை விடுவதில்லை. அந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறார்கள். இன்றைய நாளில் பக்தர்கள் அன்ன ஆகாரத்தில் விரதம் இருக்கின்றார்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று? பிக்னிக் செய்வீர்களா? அவர்கள் விரதம் எடுக்கிறார்கள். நீங்கள் பிக்னிக் செய்வீர்களா? கேக் வெட்டுவீர்களா? பிக்னிக் செய்யலாம். ஏனெனில் நீங்கள் பிறந்த நாளிலிருந்தே பிராமணர்கள் ஆன உடனேயே விரதம் எடுத்தீர்கள். எனவே இன்று பிக்னிக் செய்யலாம். பாப்தாதா குழந்தைகளிடம் இப்போது எதனை விரும்புகின்றார் தெரியும் அல்லவா? மிக நல்ல சங்கல்பம் செய்கிறீர்கள். அதனை கேட்க கேட்க மனம் மகிழ்கிறது. சங்கல்பம் வைக்கிறீர்கள். ஆனால் பிறகு என்ன ஆகிறது? எண்ணம் ஏன் பலவீனமாகிறது? விரும்புகின்றீர்கள். பாபாவிடமும் அன்பு அதிகம் உள்ளது. பாப்தாதாவிடம் குழந்தைகளுக்கு அன்பு அதிகம் உள்ளது. அன்பு என்று கூறினாலே அனைவரும் கையை உயர்த்துகின்றார்கள். 100% என்ன? 100% விட அதிகமான அன்பு உள்ளது. தந்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். அன்பில் அனைவரும் வெற்றியே. ஆனால் என்ன? ஆனால் என்பது இல்லையா? ஆனால் என்பது வருகிறதா? இல்லையா? பாண்டவர்களுக்கும் இடையிடையே ஆனால் என்பது வருகிறது. இல்லை என்று கூறவில்லையோ? அப்படியானால் ஆம் என்று தானே அர்த்தம். பாப்தாதா பெரும்பான்மையான குழந்தைகளை பார்த்தார். உறுதி பலவீனம் அடைகிறது. ஒரே ஒரு காரணம்தான், ஒரே ஒரு வார்த்தை தான். அது என்ன சொல்லுங்க? நான் அபிமானத்திலும் வருகிறது. பலவீனமாக்குவதும் நான் என்ற வார்த்தை தான். நான் சொன்னது, நான் செய்தது, நான் நினைப்பது, நான் புரிந்தது, நானே சரி, அதுவே நடக்க வேண்டும். நான் இது என்னும் அகந்தை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
நான் என்னும் அகந்தை என்ற தலைப்பில் தந்தை கூறுவதை பார்க்கலாம். குழந்தைகளே, இதற்கு முன்பு கூறிய பாடத்தில் கூட சம்பூர்ண தூய்மையில் வருகிறது பாருங்கள். நான் என்னும் அகந்தை தான் வருகிறது. நான் செய்தேன், நான் நான் என்று வருகிறது இல்லையா? அதற்கு விளக்கம் கூறுகின்றார். குழந்தைகளே, நான் செய்தது, நான் நினைப்பது, நான் புரிந்தது, நானே சரி, அதுவே நடக்க வேண்டும். நான் இதுதான் நான் என்னும் அகந்தை. இதை பூர்த்தி பெறாத பொழுது மனமுடைந்து போகிறது. என்னை என்ன செய்ய இயலாது, என்னால் செய்ய இயலாது, மிக கடினம், என்னால் நடக்க முடியாது. இது உடல் உணர்வின் நான் மாற வேண்டும். நான் சுயமரியாதையையும் நினைவூட்டுகிறது. நான் தேக அபிமானத்தையும் கொண்டு வருகிறது. அந்த நான் என்பது எப்படியெல்லாம் வருகிறது பாருங்கள். நான் மனதை சிதைக்கவும் செய்கிறது. நான் மனதை மகிழ்விக்கவும் செய்யும். அபிமானத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? எப்போதாயினும் எவரிடமாவதும் சிறிதளவேனும் தேக உணர்வு அம்சம் வந்துவிட்டால் அதன் அடையாளம் என்ன தெரியுமா? அவரால் தனக்கு நிகழும் அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாது. நான் என்னும் அகந்தை இருந்தால் அவமானம் பொறுக்காது. யாரேனும் இது சரியில்லை, சிறிது பணிவாக இருங்கள் என்றாலும் அவமரியாதையாக உணர்வார்கள். இதுவே அபிமானம் அல்லது அகந்தை என்பதன் அடையாளமாகும். பாப்தாதா வதனத்தில் புன்னகை செய்து கொண்டிருந்தார். இந்த குழந்தைகள் சிவராத்திரி நன்னாளில் ஆங்காங்கே சொற்பொழிவு செய்கிறார்கள். இப்போது மிக அதிகமாகவே செய்கின்றார்கள். அதில் ஆடு பலி கொடுப்பதை பற்றி சொல்கிறார்கள். குழந்தைகள் சொல்வது பாப்தாது அவருக்கு நினைவு வருகின்றது. நான் நான் என்றால் என்ன? மே மே என்று கத்தும் ஆடு. அவ்வாறு சிவராத்திரியில் நான் என்பதை பலி கொடுத்து விடுங்கள். பாபா இதனை கேட்டு கேட்டு புன்னகை செய்கின்றார். ஆக இந்த நான் என்பதை நீங்களும் பலி செய்து விடுங்கள். சரண்டர் செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? முழு சரண்டரா அல்லது சரண்டரா? முழு சரண்டர். இன்று பாப்தாதா கொடியேற்றும் பொழுது அவ்வாறு உறுதி எடுக்க வைக்கவில்லை. உறுதிமொழி எடுத்த கோப்புகளில் சேர்க்கும்படி செய்யவில்லை. செய்து முடிப்பீர்களா அல்லது முடிவு செய்யுங்கள். தைரியமா? தைரியம் உள்ளதா? சொல்வதிலேயே மூழ்கி போகிறீர்கள். கை உயர்த்தவில்லை. நாளை ஒன்றும் நடக்காது இல்லை தானே? நாளை மாயை வளம் வரும். மாயாவிற்கு உங்கள் மீது அன்பு நிறைய உள்ளது. ஏனெனில் இப்போதெல்லாம் அனைவரும் கோலாகலமாக சேவைக்கான திட்டம் போடுகிறீர்கள். சேவையை கோலாகலமாக துரிதமாக செய்கிறீர்கள் என்றால் முழுமையான முடிவிற்கான நேரம் அருகே வருவதாகும். ஆகவே உடனே முடிவெடுத்து உறுதிமொழி எடுங்கள். நான் என்பதை பலி கொடுத்து விடுங்கள். ஓம் சாந்தி. 15. உதாரணமாக, தற்காலத்தில் காலுக்கு கீழே சக்கரங்கள் மாட்டிக்கொண்டு ஓடுகிறார்கள். அவர்கள் எவ்வளவு லேசாக இருக்கின்றார்கள். அவர்களின் ஓட்டம் மிக வேகமாக இருக்கும். பாபா நடத்தி கொண்டிருக்கின்றார். ஸ்ரீமத் என்ற சக்கரங்கள் கட்டிக்கொண்டால் தானாகவே புருஷார்த்தத்தில் தீவிர வேகம் வந்துவிடும். மேலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். சேவையில் அடியெடுத்து வைக்கும் போது இம்மூன்று விஷயங்கள் சதா நினைவில் இருக்கட்டும். ஒன்று, எக்கனாமி, அதாவது ஒருவர் பெயர் உள்ளவராக இருக்க வேண்டும். 2, ஒரு வழி. மேலும் 3, எக்கானமி வேண்டும். ஓம் சாந்தி. வாழ்வொன்றை வரமாக நீ தந்தாய் எனக்காக பாவா பாவா. முக்காலம் என
கனவிலும் நினைக்காத வாழ்வொன்றை வரமாக நீ தந்தாய் எனக்காக பாவா பாவா. முக்காலம் எனக்காக மூலகின் வழியாக நீ நின்றாய் துணையாக பாவா பாவா. பொழிகின்ற அருவியென உன் ஞான மழையிலே நீராடி எழுந்ததும் என் பாவச்சுமை தொலைந்ததே. உலர்கின்ற கதிரொளியாய் உன் யோகத்தீயிலே உருமாறி ஐம்புலனும் புது பிறவியேற்றதே. மனம் வீசும் மலராக தெய்வீக குணம் எல்லாம் உயிர் பெற்றெழுந்த நான் புலவுதே வாழ்விலே. வரும் காலம் இதுவென்று வழிகாட்டும் பாவா. என் மனதில் நிலை கொண்டு எனையாளும் பாவா. கனவிலும் நினைக்காத வாழ்வொன்றை வரமாக நீ தந்தாய் எனக்காக பாவா பாவா. முக்காலம் எனக்காக மூலகின் வழியாக நீ நின்றாய் துணையாக பாவா பாவா. வாழ்கின்ற நாளெல்லாம் உன் கொடை நிழலிலே வசிக்கின்ற வரம் தந்து என்னை வளர்க்கின்ற தந்தையே. மடை திறந்த வெள்ளமென உன் அன்பு உயிரிலே ஊடுருவி பாய்ந்ததும் பறக்கின்றேன் வானிலே. அஷ்டமா சக்தியும் என்னை சூழ்ந்து நிற்கதே. பிரம்ம மகா தத்துவம் தாழ்த்திறந்து அழைக்குதே. நினைவெல்லாம் நீ என்று துடிக்கின்றேன் பாவா. மரணத்திலும் உன்மடி என்று மகிழ்கின்றேன் பாவா. கனவிலும் நினைக்காத வாழ்வொன்றை